வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிளாக் சன்னா மசாலா தான். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிரேவி. இதுக்கு பிளாக் சன்னா நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு எடுக்கணும். நல்லா வாஷ் பண்ணி போடணும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த பிளாக் சன்னாக்கு பதிலாக ஒயிட் சன்னா இல்லை பெரும்பயிறு எதுனாலும் யூஸ் பண்ணலாம். க்ரீன் பீஸ் இது எல்லாமே நைட்டு சோக் பண்ணி யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லா ப்ராசஸும் சேம் தான். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். இது பெரும்பயிரை கூட எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த பிளாக் சன்னா வச்சு பண்ணுறேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய் இதுக்கு தேவை. தேங்காய் கூட ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போட்டு நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுக்கணும். இதில் ஒரு ஏலக்காவும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு கூட போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கினதும் அந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அரைப்பை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து வேக வச்ச சன்னாவும் சேர்த்து நல்லா திளைக்க விட்டுறலாம். இந்த ரெசிபி அவ்வளோதான். சன்னாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் நான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லைக்கிங் திஸ் வீடியோ. பை பை.